சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எச்சரிக்கை பதிவோடு இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு பெண் உன்னுடைய வீட்டில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை நடத்தி முடிக்க வருகின்றாள். இவளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் இதனை நீ விட்டுவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை உனக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து இருக்கின்ற இந்த பெண்ணை பற்றி நான் தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக உன்னிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லிவிடாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? அந்த விஷயத்தை உன்னிடத்தில் உடனடியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன் அப்பா இன்று நான் வந்திருக்கின்றேன். நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உன் அப்பா நான் அறிவேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாகும் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதோ கெட்டதோ சொல்வது நீ வணங்குகின்ற உன் தெய்வம் நானாக இருக்கும்பொழுது அதை நீ கேட்டு தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு கெடுதலை நடத்தும் விதமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்க கூடாது. உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேதனைகளை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எந்த நொடி பொழுதிலும் நீ விட்டுவிடக் கூடாது. வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்த பொழுதெல்லாம் அதை கண்டு ரசித்தவர்கள் அல்லவா இவர்கள். உன் வீட்டிற்கு எப்பொழுதும் என்ன நடக்கும், என்ன செய்தி சோதனையை கொடுக்கும் என்று வேடிக்கை பார்க்க நினைக்கின்றவர்கள் அல்லவா இவர்கள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இன்னல்களில் உன்னை சிக்க வைத்து உனக்கு பல வேதனைகளை கொடுக்க நினைக்கின்றவர்கள் இவர்கள். உன்னை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கையில் பல மனிதர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது கூட என்னவென்று கேட்க துணிவில்லாதவர்கள். ஏனென்றால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் அல்லவா? உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து நீ சற்று கவனமாக இருக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் பதம் பார்த்து விடுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் சோதனைகளையும் இவர்கள் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள். நீ எதையெல்லாம் வேண்டாம் என்று யோசிக்கின்றாயோ அந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு தந்துவிட இவர்கள் எண்ணுவதும், எந்த விஷயமெல்லாம் நீ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் செய்வதும் தான் இவர்களினுடைய மிக முக்கியமாக வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை நீ கண்டு எல்லாவற்றையும் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கான எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாவற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உனக்கு பல இன்னல்களையும் துன்பங்களையும் தரும்பொழுதெல்லாம் நீ படுகின்ற கஷ்டங்களை ரசித்தவர்கள் அல்லவா? நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு கொட்டி சிரித்தவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இவர்களை எவ்வளவு சாதாரணமாக எல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. அவ்வளவு எளிதாக எல்லாம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட முடியாது. மேலும் மேலும் பல வேதனைகளை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சரியான பாடத்தை நாம் கொடுக்கத்தான் வேண்டும். எந்த முறையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய பல கஷ்டங்களை நீ தகுத்தெறிந்து விட்டு முன்னேற நினைத்தாலும் இவர்கள் உன்னை அந்த நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட செய்த முயற்சிகள் என்னவென்று உன் அப்பா நான் அறிவேன். அதிலும் குறிப்பாக இந்த பெண் கையில் எடுக்காதவள் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் இவளுடைய குணநலங்கள் எல்லாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இவளுடைய குணங்களை எல்லாம் நாம் ஒருபொழுதும் நிச்சயமாக நம் மனதிற்குள் இணக்கமாக கொண்டு செல்ல முடியாது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக புரியும்படி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்களையும் நடத்தும்படி உனக்கு மேலும் மேலும் பல விதமான சந்தோஷங்களை தர வேண்டி இருந்த பொழுது இந்த பெண் உன்னை தேடி வந்து சொன்ன வார்த்தைகளினால் உனக்கு இருந்த நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய். உனக்குள் இருந்த சந்தோஷத்தை நீ தொலைத்து விட்டாய். உன்னை சுற்றிலும் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர முடியாமல் இருந்து விட்டாய். உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் பதில் சொல்ல முடியாமல் நீ வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கி நின்று விட்டாய். ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாம் இவர்கள் உனக்கு
கொடுக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிகுந்த அளவில் மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்திருக்கின்றது. மிகுந்த அளவில் மனவேதனையை உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வந்து மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்திருக்கிறது. நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்தாதே. உன் ஆசைகளை எல்லாம் தான் தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இருந்தாலும் இந்த சூழ்நிலையை தாண்டி பல விஷயங்களை நீ உணர வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை கடந்து பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் இது போன்ற இந்த மனிதர்களை இந்த சாயப்பா உனக்கு அவ்வப்பொழுது அடையாளம் காட்டி கொடுக்கின்றேன். இந்த பெண் நாளை உன் வீட்டிற்கு வந்து எதற்காக இது போன்ற காரியங்களை செய்ய நினைக்கின்றார் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை இவள் கொடுக்க நினைப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எண்ணற்ற இடங்களை எல்லாம் கடந்து நீ வாழும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்று நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரிப்படுத்தி கொடுக்க அவள் வருகிறாள். அது இந்த தாய், அதாவது உந்த அதே நேரத்தில் இந்த பெண் உனக்கு எதை செய்ய வருகிறாள் என்று கேட்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண் ஒருத்தி குள்ளமானவள், கண்ணை உருட்டி உருட்டி பார்க்கக்கூடியவள், எதிலுமே தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று முன்னால் வந்து நின்று பேசக்கூடியவள், அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவள். ஆனால் அவள் இல்லத்திற்கு சென்று பார்த்தால் அவளுக்கு 1000 அறிவுரைகளை நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு அவள் இல்லம் இருக்கும். இரண்டாவது, சற்று உயரமானவள், வாழ்க்கையில் எப்பொழுதும் அடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து பார்த்து தன் வாழ்க்கையை தொலைத்தவன். எப்பொழுதும் உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். இந்த 2 பேரும் எப்பொழுதும் உன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் செயல்களை பற்றி மட்டும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இந்த குள்ளமான உருவம் கொண்டவள் ஒரு சில திட்டங்களை தீட்டி இன்னொருவரிடத்தில் கொடுத்திருக்கிறாள். இதையெல்லாம் உன் வீட்டில் நிறைவேற்றும்படி அவள் சொல்லி இருக்கின்றாள். தேவையற்ற எல்லா விஷயங்களையும் உன் வீட்டிற்குள் ஒவ்வொருவரினுடைய மனதிற்குள்ளும் கஷ்டங்களாக கொடுத்து பலவிதமான துன்பங்களை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இவள் எண்ணி இருக்கின்றாள். அது மட்டுமா, சுற்றி வருகின்ற சோதனைகளை எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வந்துவிடக்கூடாது என்று எல்லா இடங்களையும் நிச்சயமாக நீ தாங்க வேண்டும் என்றும் அவள் நினைக்கின்றாள். எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய அத்தனையும் இனிமேலும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுத்து விடக்கூடாது என்பதில் அவள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாள். அது மட்டுமல்ல, உன் வீட்டிற்குள் இவள் நுழைவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனநிலையும் எதிர்மறையான எண்ணங்களை புகுத்திவிட இவள் நிச்சயமாக இப்பொழுது தயாராகிவிட்டாள். ஒவ்வொருவரின் மனதிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் பிரச்சனைகளை மூட்டிவிட இவள் தயாராக இருக்கின்றாள். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணரும் பொழுது தான் இந்த வாழ்க்கை சரியாக நமக்கு தருகின்ற பல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் பேசுகின்ற பேச்சிலேயே உன்னால் கண்டுபிடித்து விட முடியும் இவர்கள் எந்த எண்ணத்தோடு நம் வீடு தேடி வந்திருக்கிறார்கள் என்று, எப்பேர்மட்ட மனநிலையோடு நம் வீட்டிற்குள் இவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். இந்த நிலை மாறி, இந்த மாற்றங்கள் உனக்குள் இருந்து மாறி பல நல்ல விஷயங்களை நீ பெற வேண்டும் என்பதனை மறக்க இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். நீயும் உறுதியாக இருக்கிறாய் என்பது உண்மையென்றால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் சரியான பதிலடியை கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நம்மோடு நல்லபடியாகத்தான் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களிடத்தில் எதையும் உளறி வைத்து விடாதே. உன் வீட்டில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் சொல்லிவிடாதே. சுற்றி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்று நீ நினைத்தாலும் அவர்கள் அதனை ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னோடு என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகுந்த நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கட்டும். மனிதர்களை நம்பாதே, தெய்வமே கதி என்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடக்க தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கிவிடாமல் உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கை உனக்கு நான் நிச்சயமாக நல்ல மனநிலையோடு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். சாயப்பா நினைத்தால் எல்லாம் ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய சாத்தியம் மிக அருகில் இருக்கின்றதல்லவா? எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டியது மிக முக்கியமான விஷயம் அல்லவா?
அப்படி இருக்கும்போது என் குழந்தை, நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எந்த இடத்திலும் உன்னுடைய சூழ்நிலையை மட்டும் நீ தவறவிட்டு விடாதே. என்ன வேணாலும், இனி என்ன நடந்தாலும் உன்னுடைய அன்பினால் நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வருகின்ற இந்த சூழ்நிலைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு நல்லபடியாக நடந்து விட வேண்டும். நீ கட்டுப்பட்டு உனக்கான வெற்றியை உறுதியாக நீ பெற்றுவிட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்க நினைத்த இந்த பெண் உன் வீட்டிற்கு ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அங்கே கலகத்தை மூட்டிவிட நினைக்கின்றாள். குடும்பத்திற்குள் ஒற்றுமை நிலைக்குலிய வேண்டும் என்று, குடும்பத்தில் பிரச்சனைகளை வர வேண்டும் என்று நினைக்கின்றாள். இவளிடம் இருந்து சற்று தொலைவில் இரு. இவளிடம் எதுவும் சொல்லாதே. உன் வீட்டில் நடப்பதையும் எதையும் சொல்லாதே. இவள் இருப்பதனால் உன் வீட்டில் அனைத்து பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இவளிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ உண்டு, உன் வேலை உண்டு இருந்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.